நேர்கொண்ட பார்வை நேரான வாழ்க்கை நெஞ்சை நிமிர்த்து வெட்டி உடுத்து நின் மைந்தர்களுக்கு மணிராஜ் காட்டன் வேட்டிகள் ஷர்ட்டுகள். ஓபிஎஸ் டிடிவி தினகருடன் பாஜக பேச்சுவார்த்தையை நடத்தி வருகிறது. இதுகுறித்த விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் ஸ்டாலின் இணைந்திருக்கிறார். ஸ்டாலின், விவரம் என்ன? சக்தி, மக்களவை தேர்தலுக்கான கூட்டணி விவகாரத்தை அனைத்து கட்சிகளும் தொடர்ச்சியாக மேற்கொண்டு வரக்கூடிய நிலையில பாஜகவை பொறுத்தவரை ஒரு மூன்றாவது அணியை தன்னுடைய தலைமையின் கீழ், அதாவது பாஜகவுடைய தலைமையின் கீழ் அமைப்பதற்கான பேச்சுவார்த்தைகளை பல்வேறு டிடிவி தினகரனுடைய அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் மற்றும் ஓபிஎஸ் உடன் தற்போது ஒரு பேச்சுவார்த்தையை பாஜக முதற்கட்டமாக தொடங்கியுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. இந்த முதற்கட்ட பேச்சுவார்த்தையில் டிடிவி தினகரனை பொறுத்தவரை அவருடைய அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் பாஜக அணியில் இடம்பெற்று திருச்சி மற்றும் சிவகங்கை தொகுதியில் போட்டியிடுவதற்கு தன்னுடைய விருப்பத்தை தெரிவித்திருப்பதாக முதற்கட்ட தகவல்கள் தெரிவிக்கின்றன. அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரை தன்னுடைய குக்கர் சின்னத்திலேயே, அந்த கட்சியினுடைய குக்கர் சின்னத்திலேயே போட்டியிடுவதற்கான விருப்பத்தை டிடிவி தினகரன் பாஜகவிடம் தெரிவித்திருப்பதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. அதே போல ஓபிஎஸ்ஐ பொறுத்தவரை தேனி, மதுரை, தஞ்சையில் தன்னுடைய ஆதரவாளர்கள் போட்டியிடுவதற்கு தொகுதிகளை ஒதுக்குமாறு பாஜகவுடன் பேசி வருவதாக இந்த தகவல்கள் தற்போது தெரிவித்திருக்கின்றன. மிக முக்கியமாக பாஜகவை பொறுத்தவரை பாஜகவுடன் தான் பேசி வருவதாகவும் கூட்டணி தொடர்பாக தாங்கள் பேசி வருவதாக ஏற்கனவே தன்னுடைய பேட்டியின் வாயிலாக ஓபிஎஸ் உறுதிப்படுத்தியிருக்கிறார். அந்த அடிப்படையில் தேனி, மதுரை, தஞ்சை ஆகிய 3 தொகுதிகளை தனக்கு ஒதுக்கி தருமாறும் தற்போது ஓபிஎஸ் பாஜகவுடன் பேச்சுவார்த்தை நடத்தியிருக்கிறார். ஆனால் ஓபிஎஸ்ஐ பொறுத்தவரை எந்த சின்னத்தில் அவர் போட்டியிடப் போகிறார் என்ற ஒரு கேள்வி எழுகிறது. ஏனென்றால் தற்போது அவர் அஇஅதிமுகவில் இல்லாத ஒரு சூழலில் அவர் தனியாக தன்னுடைய சின்னத்தில் கேட்டு அவர் போட்டியிடுவாரா அல்லது பாஜகவுடைய தாமரை சின்னத்திலே போட்டியிடுவாரா என்ற ஒரு கேள்வியும் தற்போது இருக்கிறது. ஆனால் அதற்கான இது போன்ற விவகாரங்கள் என்பது பேச்சுவார்த்தை மூலமாக சுமூகமாக தீர்வு எட்டப்படும் என்ற ஒரு எதிர்பார்ப்பு என்பது இருக்கிறது. டிடிவி தினகரனுடைய அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரை திருச்சி மற்றும் சிவகங்கை ஆகிய 2 தொகுதியில் அவர்கள் போட்டியிடுவதற்கு விருப்பம் தெரிவித்துள்ளார்கள். திருச்சியை பொறுத்தவரை திருச்சி மாநகராட்சியுடைய அந்த கட்சியில் மிக முக்கியமாக இருக்கக்கூடிய சாருபாலா தொண்டைமான் அந்த தொகுதியில் போட்டியிடுவதற்கு தயாராக இருப்பதாகவும் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் சார்பில் அவர் அங்கு களமிறக்கப்படலாம் என்ற தகவல் என்பது தற்போது முதற்கட்டமாக கிடைத்திருக்கிறது. சக்தி, ஸ்டாலின், பாஜக தரப்பில் கூட்டணி கட்சிகளை வைத்து அதிமுகவையும் கூட்டணியில் இணைக்க பேச்சுவார்த்தை நடந்து வருவதாக ஒருபுறம் தகவல் வெளியானதே, அப்படி நடக்கிறதா? சக்தி, அதாவது தொடர்ச்சியாக பாஜகவை பொறுத்த வரைக்கும் அஇஅதிமுகவை தொடர்பு கொண்டு கூட்டணிக்கு மீண்டும் அழைப்பதற்கான முயற்சிகளில் தொடர்ச்சியாக ஈடுபட்டாலும் கூட தற்போது வரைக்கும் அஇஅதிமுக அதற்கான சம்மதத்தை தெரிவிக்கவில்லை. பலமுறை பேச்சுவார்த்தைக்கு அழைப்பு விடுக்கப்பட்டிருந்த ஒரு சூழல்ல அதிமுக அதற்கு மறுப்பு தெரிவித்து விட்டது. அதனால் இந்த நாடாளுமன்ற தேர்தலை பொறுத்த வரைக்கும் அஇஅதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி பாஜக கூட்டணியில் இடம்பெற வேண்டாம் என்பதில் திட்டவட்டமாக இருப்பதாகத்தான் நம்மளுடைய நம் நேரடியாக பேசக்கூடிய நிர்வாகிகள் அவர்கள் தெரிவிக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு தகவலாக இருக்கிறது. அதனால் அஇஅதிமுகவை பொறுத்தவரை தன்னுடைய தலைமையின் கீழ் அது ஒரு தனி அணியை உருவாக்கி இந்த தேர்தலை சந்திக்க இருக்கிறது. பாஜக கூட்டணியை பொறுத்தவரை ஏற்கனவே இருந்தக்கூடிய 2019 தேர்தலை பொறுத்தவரை பாட்டாளி மக்கள் கட்சி, தேசிய முற்போக்கு திராவிட கழகம் உள்ளிட்ட கட்சிகளையும் தொடர்ச்சியாக அவர்கள் அணுகி பேச்சுவார்த்தை நடத்தி வருகிறார்கள். ஆனால் பாமக, தேமுதிகவை பொறுத்தவரை இன்னும் எந்த அணியில் அவர்கள் இடம்பெறப் போகிறார்கள் என்ற அந்த தகவல் என்பது உறுதியாக அவர்கள் தெரிவிக்கவில்லை. அதிகாரப்பூர்வமான அறிவிப்பு இன்னும் ஓரிரு வாரங்கள் காலத்திற்குள் இந்த கூட்டணி சார்ந்த விவகாரங்கள் என்பது ஒரு தீர்வு எட்டப்பட்டு எந்தெந்த கட்சிகள் எந்த கூட்டணியில் இடம்பெறப் போகின்றன அந்த விவரம் என்பது முழுமையாக தெரிவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. அஇஅதிமுகவை பொறுத்தவரை பாஜக கூட்டணியில் இடம்பெறுவதற்கான வாய்ப்புகள் என்பது முழுமையாக அந்த டோர்ஸ் என்பது கதவுகள் அடைக்கப்பட்டு விட்டதாகவே தகவல்கள் தெரிவிக்கின்றன. சக்தி, விவரங்களுக்கு நன்றி ஸ்டாலின். நேர்கொண்ட பார்வை நேரான வாழ்க்கை நெஞ்சை நிமிர்த்து வெட்டி உடுத்து நின் மைந்தர்களுக்கு மணிராஜ் காட்டன் வேட்டிகள் ஷர்ட்டுகள்.